வணக்கம், வெல்கம் டு மை சேனலுங்க. இன்றைக்கி மார்கழி 26 சனிக்கிழமைங்க, ஜான்வரி 10. இன்றைக்கி நம்ம இத்தனை நாள் கோலம் போடாமல் இருந்தோம். இத்தனை நாள்னால் இப்படி 3 நாள் நம்ம போடலை. ஒரு பர்சனல் இஷ்யூஸ்னால நம்ம வீட்டில் இல்லை. வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக கோலம் போட்டிருப்போம். சின்ன கோலமாவது போட்டு கலர் போட்டு காட்டியிருக்கலாம். நம்ம 3 நாள் வீட்டில் இல்லைன்றதால போட முடியல. காலையிலேயே இந்த நாய்க்குட்டியெல்லாம் சுற்றி வந்துட்டுருக்குங்க. நான் இங்கிட்டு போனால் அங்கிட்டு வருது, அப்படி இப்படின்னு பின்னாடியே வருது. எப்போயும் அவங்க அம்மா இருக்கும், இப்போ அது குட்டியெல்லாம் அமுச்சுட்ருச்சு. அது குட்டி பாருங்கள், கூட்டுற போய் சரி, தண்ணி தெளிக்கிறது போய் சரி, கூடையே நின்றுட்டுருக்கு. அதுவும் ஒரு ஜாலியாக தான் இருக்கும். நீங்களேன் நல்லா தான் இருக்கும். அப்புறம் நம்ம எப்பயும் போல் 5 o'clock எந்திரிச்சு வந்து தண்ணியெல்லாம் தெளித்து கோலம் போடலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இதெல்லாம் போட்டு இதை பாருங்கள், ட்ரையாக ஈரமாக இருக்குது பாருங்கள். தரையெல்லாம் வரையெல்லாம் நல்லா தான் வரைய ஸ்டார்ட் பண்ணோம். ஃபேஸ் மட்டும்தான் வரைஞ்சிருப்போம். மழை தூர ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே நாங்கள் இருக்க ஏரியாலெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கூலிங்காக இருக்குது. மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. கொஞ்சம் வேகமாக, மழைனா ரொம்ப இல்லை, கொஞ்சம் தூரல் பட்டுச்சு. அப்புறம் போயிட்டோம். நம்ம உள்ளே போயிட்டு ஒரு 6 o'clock மேலே வந்து இதை கம்ப்ளீட் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ தரை வந்து ட்ரையாக இருக்குது பாருங்கள். நம்ம இன்றைக்கி என்ன கோலம் போடுறோம் நீங்களே பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு கொஞ்சம் ரஃப்பாக நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் கலர் பண்ணுவோம்ல, ஆஸ் யூஷுவல் அதுமாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓரளவு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணுன்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? அது ஓகே. அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படிங்கிறதா அடுத்த விஷயமே. பார்த்தீங்களா, அப்போ கூட நான் ஃபுல்லாக காட்டலை. கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கலர் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். நல்ல காற்றடிக்குதுங்க. குளிர் காற்று அப்படியே செம்மையாக, மழை தூர்னதுக்கும் காற்றடிச்சா செம்ம ஜில்லுன்னு இருந்தது. அப்படியே அந்த கலர் அடிக்கிறப்பயே அங்கே பார்த்தீங்களா, கலர்லாம் வெளியில் பறக்குது பாருங்கள். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீ கோலம் போடுறதுக்குள்ளே கலர்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி ஃபேஸ்லலாம் கருப்பு கலர் படுது. ரொம்ப நான் டீட்டெயிலாக போடவே முடியலை இன்றைக்கி. பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சொதப்பி தான் இருந்தது கோலம்லாம். கையெல்லாம் விரலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நுணுக்கமாக வரவே இல்லை. ஏன்னா வந்து அந்த காற்று அப்படி இருக்குது பாருங்க, முகம்லாம் கருப்பாக மாதிரி இருப்பாங்க. அந்தமாதிரி காற்று வேகமாக அடிச்சுக்கிட்டு இருந்ததுனால நம்மளால் நிதானமாக கோலமே போட முடியல. டீட்டெயில்ஸும் ரொம்ப டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ண முடியல நம்மளால். சீக்கிரமே கோலத்தை முடிச்சிட்டோம். நேராக பார்த்திங்கன்னா 1 hour தான் எடுத்துச்சு இன்றைக்கி. நிறைய டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. எனக்கு போட்டதுக்கப்புறம் தான் தோணுச்சு. அது பேக்ரவுண்டில் வந்துட்டு கொஞ்சம் லைட் வெளிச்சம் இருக்க மாதிரி போட்டிருக்கலாம். இல்லை ஃபுல்லாக நம்ம எப்பயும் போகிற மாதிரி ரவுண்டு ஷேப் போட்டு அதுக்குள்ளே இருக்க மாதிரி போட்டுருந்துருக்கலாம். ஆனால் என்னமோ தெரில, அந்தளவுக்கு நமக்கு காற்றடிச்சதுனால அடுத்தடுத்து போகணுன்ற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. எப்படா முடிச்சுட்டு வருவோம் அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கு தகுந்தப்பலே என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் நேரத்தில் கோலம் போட்டு உள்ளே வர்றோங்க. ஒரு 8 o'clock அந்த குட்டி நாய் பெரிய நாயெல்லாம் வாசலில் நின்று பால் குடிக்க வைக்க விளாட ஃபுல்லாக கோலத்தில் இருக்க முகத்தை நல்லா கிளியர் பண்ணி விட்டுருச்சு. இதுதான் ஃபைனல் லுக். ஃபைனலாக நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இத்தனை நாள் என்னோடய கோலத்தை பார்க்க மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேபி யாராவது 1-2 பேர் மிஸ் பண்ணியிருக்கலாம். எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா மார்கழி 30 தான் போட போகிறோம், அதுலேயும் 3 நாள் போட முடியலையே அப்படின்ட்டு சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்தனால. இப்போ மழைலாம் தூரி இருந்தால் கண்டிப்பாக போட்டிருக்க முடியாதுல்ல, அந்த மாதிரி நினச்சிக்க வேண்டியதான். அப்புறம் போட்டோங்க. ஒரு குட்டி சரஸ்வதி கண்டுபிடிச்சிட்டிங்களா? அதான் பார்த்துட்டிங்களே. நான் ஆக்சுவலாக இந்த வெள்ளை கலர் தாமரைலாம் போடணுன்ற ஐடியாவே இல்லைங்க. அந்த பொண்ணு வீணை வாசிக்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு வீணைன்னா ரொம்ப பிடிக்குங்க. அந்த சின்ன வயசுலேருந்தே வீணை கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசை. அந்த வீணையும் இந்த பொண்ணையும் பார்க்கவும் ஓகே, வெள்ளை கலர் தாமரை போட்டு தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லி போட்டோம். அது லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சரஸ்வதியே வந்து வாசிக்கிற மாதிரி நம்ம வந்து முடித்த மாதிரி இருந்தது. ஏன்னா நான் பொண்ணுன்ற மாதிரி தான் போட்டேன். ஆனால் சுற்றி பேசிட்டு போகிறவங்கலாம் பார்த்திங்கன்னா சாமி சரஸ்வதி இப்படி தான் பேசிட்டு போனாங்களா. அப்போ தான் ஓகே, எதுவும் ஒன்று மக்கள் நம்புகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டோம். எனக்கு ரொம்ப ஆசை அதை எப்படியாவது லைஃப் டைமில் வாசிச்சிடணுன்னு. கண்டிப்பாக இதை கற்றுக்கிட்டு நம்ம ப்ராப்பராக வாசிச்சிடணுங்க. எனக்கு அது நம்பிக்கை இருக்குது. எவ்வளோ வயசானாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக ஒரு நாள் அந்த வீணையை தொட்டு நம்ம வாசித்தே ஆகணும். எனக்கு அது சின்ன வயசுலேருந்து ஆசை. அப்போ வந்து கிளாஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரில. இப்போலாம் நிறைய கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். கொஞ்சம் சுச்சுவேஷன்லாம் மாறட்டும். நமக்கு பசங்கள்லாம் இருக்கிறதுனால ஃப்ரீயாக இருக்கப்போ நம்ம பண்ணுவோம் கண்டிப்பாக. உங்களுக்கு இது கோலம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
நாளைக்கும் நம்ம வேறு கோலம் போடலாம். கண்டிப்பாக நாளைக்கும் போடலாம். மழையெல்லாம் வந்து கெடுத்துக்க மட்டும்தான் நம்ம போடாமல் போவோம், மற்றபடி போடலாம். ஓகே, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. சப்ஸ்கிரைபர் வந்து ஏறிட்டே போகிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லைக் பண்ணுங்கள், எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் தான் இந்த வீடியோஸ்லாம் எல்லாேருக்கும் தெரியும். அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. பாய்.